பிடிஎஸ் நண்பதி எங்களுக்கு வணக்கங்க. ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது முன்னாடி ஒரு வாரம் ஃபுல்லாக வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் தான் இருந்தாகணும். அந்த டைமில் போர் அடிக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த விஷயமா கூட இருக்குது. அண்ட் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான், இவர் மட்டும் தான் மிஸ் ஆனார். ஸோ கம்ப்ளீட்டாக சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஏன்னா தலைவன் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஸோ பதுக்கி வச்சுருந்தேன். ப்ளஸ் வந்து செம்ம ஸ்டோரி. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறையா பேர் வந்து இந்த மாதிரி முடிய போகும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன ப்ரோ தலைவனை வச்சு ஸ்டோரியை முடிக்க போகிற, ஆனால் பட் வந்து இதுக்கப்புறமும் ஒரு என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு ஒரு ஐடியா, கிஜிகிடி ஐடியா வந்துச்சு. என்னன்னு யோசிச்சிங்கன்னா, ஆல்ரெடி பாஸ்ட்டை சொல்லிட்டோம், என்ன லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ ப்ரெசென்ட் ஆல்ரெடி என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க, நம்ம கூட தான். நான் அதை பற்றி அப்படியே தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். சரி ஃப்யூச்சரை பற்றி கொடுப்போமே. என்ன ப்ரோ ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் அவங்க ஒய்ஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அதாவது அவங்க ஐடியல் டைப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஸோ அது மேபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், மேபி ஒரு டிப்ஸாக கூடயும் இருக்கலாம் இந்திய இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுப்போமே நம்ம மக்களுக்கு, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். அது மாதிரி வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறையா பேர் வேணும்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணி போடுறேன். அதாவது சிங்கிள் மெம்பர்ஸ்க்கு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடுறேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிற மாதிரி கிரிக்கெட்னா தோனி, பிடிஎஸ்னா ஆரம். என்னடா ஒரு கருத்தில் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இன்றைக்கி ஆரமோட லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பர்சன் வந்து தோல்வி அடைஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. சக்ஸஸ்க்காக ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ இது மாதிரி மூமெண்ட்லாம் அந்த மனுஷனுக்கு நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு, எதுக்காக ஒரு லவ் ஸ்டோரி என்னாச்சு, கடைசியில் கிடச்சா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்லாம் வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பிடிச்சிருந்தா லைக் எழுதிட்டு உங்கள் லவ்வில் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் ப்ளஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சினா மறக்காம ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. ஸோ இந்தியோட ஸ்பெஷல் இந்த டிப்ஸ் எல்லாம் தாண்டி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரமோட லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரி எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃபெயிலியரில் ஒரு சக்ஸஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரம் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான் உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் இங்கிலீஷ் பேசும் மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அண்டு ஒரு டேலண்டட் பர்சன், ஸ்மார்ட் பர்சன் அண்ட் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா பிடிஎஸ் வந்து கட்டி பிடிச்சி காப்பாற்றிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ டேலண்டட் பர்சன். ஸோ இப்படிப்பட்ட பர்சனோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்க போதுன்னு யோசிக்கும் போது ஒரு வேறு லெவல் ஃபீல் வருது கைஸ். ஆனால் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஸோ அதே ஃபீலிங்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் சொல்லிட்டு இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்துட்டேன். ஸோ இந்த கதையோட ஸ்டார்டிங் எங்கே தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது லாங் இயர்ஸ் அகோ, அவர் வந்து ஒரு டீனேஜில் இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு இருந்திருக்காரு. ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃப்ரெண்ட், அதாவது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ஒரு பொண்ணை அவர் பார்த்துருக்காரு. ஸோ அந்த ஃப்ரெண்டு வழியே எல்லாமே ஃப்ரெண்ட் ஆகிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு க்யூட் லவ் அண்ட் ஒரு அமேசிங் லவ், ஒரு பூ போன்ற காதல் அவர் மனசில் ஒரு வளர்ந்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்திருக்கு. ஸோ லேட்டர் வந்து லவ் வந்து நல்லா தான் அவரே வந்து கிட்டத்தட்ட வச்சு லவ் பண்ணியிருக்காரு. அவரே தனியாகவே ஒருதலை காதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி லவ் பண்ணியிருந்திருக்காரு. லேட்டர் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் நிறையா இது பேசியிருக்காரு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நண்பன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நண்பன் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபியூ டிப்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேய் நீ எப்போயே பிஸியாக இருக்க, அதாவது நீ ஆடிஷனுக்கு போக முடியும் தெரியும், நீ ப்ராக்டிஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்க, பிஸியாக இருக்க, கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். அவளும் கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு இதுக்கு பிஸின்னு தெரில. நம்ம ஆள் வந்து பிஸி வந்து ஆடிஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதில் பிஸியாக இருந்தார். ஏன்னா அது ஆடிஷனுக்கு முன்னாடி அந்த விஷயம். ஸோ இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி உனக்கு வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் நினச்சின்னா ஒரு வேளை அந்த பொண்ணை நீ மறந்துட்டு வேறு வேலையை பாரு. அதுவே இந்த பொண்ணு வேணும்னு நினச்சின்னா அதை கொண்டு போய் ப்ரப்போஸ் பண்ணு, உங்கள் ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணு, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போண்டா, வாடா மச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரி நம்ம தலையை வந்து ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க, நண்பன் தான் எல்லாம். ஸோ அது மாதிரி சொல்கிற மாதிரி சரி ஃப்ரெண்டே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணியிருக்காரு, சரி போய் சொல்லி ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிவிடுவோம், என்ன தான் ஆகுது, போனால் பார்த்துப்போம், இல்லை வந்தால் கிடச்சிப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சரி பார்த்துட்டே போயிருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டர் வந்து கொஞ்ச நாள் வந்து யோசிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணை ஷேர் பண்ணியிருக்காரு. அட் அ சர்ப்ரைசிங் மூமெண்ட். நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, ஒரு சர்ப்ரைஸ்னால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் அந்த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தெரியாத கொடுக்கும்போது சர்ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதேமாதிரி அந்த சர்ப்ரைசிங் மூமெண்ட் இவருக்கும் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக அவர் லவ்வையும் அக்செப்ட் பண்ணிச்சு, அந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லிடுச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் லவ், ஒரு ஹாப்பி லவ், ஒரு பொண்ணு ஓகே சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தான் அந்த உலகத்தில் ராஜா, இந்த உலகத்துக்கே நீங்கள் தான் ராஜா, இந்த உலகமே உங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ட்ரீம்ஸ் அண்ட் ரெக்கை கட்டி பறக்கிற ஃபீலிங், ஈச் அண்ட் எவ்ரி ஃபீலிங் உலகத்தில் எது இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது மாதிரி மூமெண்ட்டில் தலைமை எழுந்துட்டு இருந்த போது கொஞ்ச நாள் வந்து சூப்பராக லவ் போயிருக்கு. இந்த கப்புள் ஆஃப் மந்த்ஸ் வந்து வேறு லெவல்லே போச்சு, என்ஜாய் பண்ணி போனாங்க, எல்லாம் பண்ணாங்க, டேட்டிங்லாம் பண்ணாங்க. பட் கொஞ்ச நாள் போக 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 ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. தொடக்கம் நல்லா தான் இருந்திருக்கு, ஆனால் முடிவு சரியில்லாமல் போயிருக்கு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கதாகவும் அண்ட் நிறையா ரிலேஷனில் இருக்கதாகவும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள போயிருக்கு, ஆர்கியூமெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ அதுவும் வந்திருக்கு, நிறைய சண்டையும் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு ப்ராப்ளமான லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு போயிட்டே இருந்திருக்கு. ஸோ லேட்டர் பார்த்தீங்கன்னா ஆடிஷனுக்கும் போயிருக்கு, அது ஆடிஷனும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ லேட்டர் உங்களுக்கே தெரியும், ஆடிஷனில் போயிட்டா அக்ரிமெண்ட் படி வந்து எதுவுமே ரிவீல் பண்ணக்கூடாது, எங்கேயும் ரிலேஷனில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தலைவனுக்கு வந்து ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம், அதை கொண்டு போய் பேசியிருக்காங்க. 2 பேருமே பேசியிருக்காங்க, நல்லா பேசிட்டு அட்லாஸ்ட் ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உன் நல்லதுக்கும் சரி என் நல்லதுக்கும் சரி 2 பேரும் பிரிஞ்சு போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மனதோட பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆஸ் அ பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தனியாக போனாலும் பட் ஆரம்க்கு வந்து அதை தாண்டி ரொம்ப புனிதமான லவ் வந்து ஆர்மி சைட்லேருந்து கிடச்சி இப்போ தலைவன் ஜாலியாக தான் இருக்கான். பட் இருந்தாலும் தலைவன் ஆல்ரெடி மாஸ், ஆல்வேஸ் மாஸ் அண்ட் ஸ்பெஷல்னு சொல்கிற மாதிரி மூமெண்ட் தான் தலைவன் நடந்திருக்கு. இருந்தாலும் சின்ன வருத்தம் தலைவனுக்கு இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இப்போ உள்ள லவ் கிடச்சதுனால மேபி தலைவன் ஜாலியாக இருக்கான்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு லாஸ் இருக்கும்போது ஒரு தலைவனுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இவர் ஸ்டோரியில் மட்டும் தான் நடந்துக்கும் நம்புறேன். ஸோ இவ்வளோ ஃபீலிங்காக ஹர்ட்டிங்காக இருந்தாலும் பட் இப்போதைக்கு தலைவனை வந்து ஒரு நல்ல நிலைமையில் அண்ட் ரீச் பண்ணதுக்கு அவர் அப்போ எடுத்த முடிவு தான் ரீசன். ஸோ இதுக்காக சொல்கிறேன், முடிவு எடுக்கும்போது ஒருத்தரைக்கு 2 தடவை யோசிச்சு கரெக்டான முடிவாக எடுங்கன்னு சொல்லிட்டு தலைவன் வாழ்க்கை வழியாக உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து அந்த பொண்ணு வந்து ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கனால தான் தலைவனுக்கு ஒரு லாஸ் நடந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ஆர்மோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு எவ்வளோ லாட்ஸ் ஆஃப் ஆர்மிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து ஹாப்பியாக தான் இருப்பார். எனக்கு வந்து கண்டிப்பாக இருப்பார், தலைவன் இருக்கான்ல தலைவன், ஸோ இருப்பான். ஸோ ப்ளஸ் 6 மெம்பர்ஸ் வர இருக்காங்க, லெவல் மெம்பர்ஸ். ஸோ கண்டிப்பாக இருப்பார். நீங்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, டச்சிங்காக இருந்துச்சா என்ன இருந்துச்சு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட நானும் அப்படியே முடிக்கிறேன். ப்ளஸ் இதை தொடர்ந்து அப்படியே சூப்பராக நம்ம லவபிள் கமெண்ட்ஸுக்கு போய்டும். ஸோ டுடே கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்தின்னு ஒருத்தவங்க வந்து, அண்ணா நீங்கள் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரீப்ளை பண்ணுறீங்க வேறு லெவலில் அண்ணா நீங்கள் லாட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் சக்தி அண்ட் தேங்க்யூ ஃபார் சேயிங் திஸ். உங்களுக்கு ரீப்ளை பண்ணாமல் யாருக்குங்க ரீப்ளை பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி எல்லாமே நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இட்ஸ் மை டியூட்டி அண்ட் மை ஹானர் டு பண்ணதுக்கு. அண்ட் நீங்கள் ரீப்ளை பண்ணுற ஒரு ஆளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் நான் இந்த சொல்லிக்கிறேன். ப்ளஸ் செகண்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தீபா பிடிஎஸ் தீபா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ எடிட்டிங்லாம் சூப்பர் ப்ரோ, நீ தாறுமாறு அண்ணா அப்படின்னாங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் தாங்க கைஸ் ரீசன். உங்கள் சப்போர்ட் டெய்லி எனக்கு அவ்வளோ கிடச்சிட்ருக்கு. டெய்லிங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் எனக்கு புது ஃபேமிலி கிடச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் உங்களுக்கு தாறுமாறான அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. அண்டு கவிதை, வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி கேரண்டி தரேன். இது வரைக்கும் அப்படி நம்பிக்கை இல்லைனா இது வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. கைஸ் நீங்களே சொல்லுங்கள், என்ஜாய் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இதுதான் இன்னும் உள்ள கமெண்ட்ஸ். இதுக்கு மேலும் ஈவினிங் ஏதாச்சும் ஸ்பெஷலாக முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டினா ஒரு கோட்ஸ் வந்து நைட்டு கண்டிப்பாக வரும். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அன்டில் பை, ஐம் ஆர்ஜே அண்ட் லவ் யூ கைஸ் அண்ட் சராங்கி. டேக் கேர், பை பாய், சாயனரா அண்ட் சேஃபாக இருங்க. பை பாய்.